ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் preparetocrack தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா SBPO, IBPS PO, கிளர்க், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி அப்கமிங்கில் வர ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 3 டேஸ்க்கான இங்கிலீஷ்க்கான அந்த ஸ்டடி பிளானரில் இங்கிலீஷோடது என்னால் கவர் பண்ண முடியல. அதை மொத்தமாக தான் நான் இன்றைக்கி கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கு நீங்க பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் கைஸ். ஓகேங்களா? இந்த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் என்னோட சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை தாண்டி கைஸ் இங்கிலீஷ் பெய்டு ஒகாபுலரி சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் இருக்குல்ல, அந்த கோர்ஸ் வந்து அந்த கோர்ஸ் பத்தி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. அது வந்து 100 rupeesக்கு நாளைக்கு அக்டோபர் 17th 12 o'clock அதை முடிச்சிருவோம். ஓகேங்களா? அந்த ஆஃபர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 150 rupees கைஸ் வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கிவ் அவேக்காக நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். ஓகே, அதை தாண்டி ஒரு ஃப்ரீ பேங்க் எக்ஸாம்க்கான மாக் டெஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஒரு ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸோ ஆர் ஒரு இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல இது கரெக்டாகவே இருக்குது. ரீப்ளேஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாம்ங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அது வந்து கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? தே ஆர் நாட் பிளானிங் டு சைன் த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி isn't it அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்னு யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இஸ் வருமா? ஸோ டெஃபினட்டாகவே இது தப்பு தான். ஓகேங்களா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ், இந்த இடத்துல ஆர் நாட் அப்படின்னு இங்கே ஒரு நெகட்டிவ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே டெஃபினட்டாகவே நம்ம பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் அப்படின்னு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறது தே பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆர் தே அப்படிங்கிறது வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ C1 இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? அதாவது நமக்கு இப்போ தே ஆர் பிளானிங் டு சைன் த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆரண்ட் தே அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இந்த இடத்துல ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துட்டனால இந்த இடத்துல நாட் வந்துருச்சுன்னா நம்ம கொஸ்டின் போடும்போது நாட் யூஸ் பண்ணால் அது தப்பு. புரியுதுங்களா? அது மாதிரி இங்கே இருக்க ப்ரொனவுன் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணும். ஸோ ஆர் தே அப்படிங்கிறது தான் கரெக்ட் கைஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஓகே, he went to his native village, took 2 days live அப்படின்னு இருக்கு. ஓகே, he went to his native village, took 2 days liveனா ஏதாவது ஒரு மீனிங்காக இருக்கா? தப்பாக தான் இருக்கு. he went to his native village taking 2 days live அப்சல்யூட்லி கரெக்டாக இருக்கா? அவன் நேட்டிவ் வில்லேஜ்க்கு போயிருக்கான், 2 days லீவ் எடுத்துட்டு அவன் போயிருக்கான். he went to his native village taking 2 days live. ஸோ இப்போ இதுதானே கரெக்டாக இருக்கு. So this one is correct. மிச்சதெல்லாம் மேட்சே ஆகலை. கரெக்ட் தானே? ஸோ this one is absolutely correct. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ மீனிங் வைஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது இதுதான் கைஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ரியல் கரேஜ் அண்ட் மோஸ்ட் கம்ப்ளீட் டிலிஜென்ஸ் இன் ஹிஸ் ஒர்க் ஆர் த ரீசன் ஃபார் அ சக்ஸஸ். டிலிஜென்ஸ் அப்படின்னா ரொம்ப நேர்மையாக நல்லா இதாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் டிலிஜென்ஸ் இன் ஹிஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க. ரியல் கரேஜ் அந்த மோஸ்ட் கம்ப்ளீட் டிலிஜென்ஸ்ன்னு வருமா? ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பு இருக்குது. அண்ட் மோஸ்ட் கம்ப்ளீட் டிலிஜென்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கனாலே மோஸ்ட் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக த யூஸ் பண்ணணும் கைஸ். அது வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ த யூஸ் பண்ண மாதிரி எங்கேயாவது இருக்கா? இங்கே இருக்குது. ரியல் கரேஜ் அண்ட் த மோஸ்ட் டிலிஜென்ஸ் இன் ஒர்க் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் சக்ஸஸ். கரெக்ட், இதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த மோஸ்ட் டிலிஜென்ஸ் இன் ஒர்க் and the most and the complete diligence in work and the most complete diligence in work. Real courage and the most complete diligence in work are the reasons for a success. So this one is correct guys. ஓகேங்களா? ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி இதை நம்ம கொண்டு வச்சோம்னா அந்த இடத்துல மீனிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். he called the fire service when he has seen the house on fire அப்படின்னு இருக்கு. ஓகே, he called the fire service when he has seen the house ன்னு எப்படி கைஸ் வரும்? when he saw house on fire அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. அவன் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணால் அவன் எப்போ அந்த he has seen அப்படிங்கிற அவன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை, அவன் பார்த்த உடனே கால் பண்ணியிருப்பான். கரெக்ட் தானே? அதுதானே கரெக்டாக இருக்கும். ஸோ when he saw house on fire அப்போ he saw அப்படிங்கிற he has seen அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. இதுதான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம்.
Next one, in my view, Leisure is one of the best poem written by W.H. Davis அப்படின்னு இருக்கு. In my view, Leisure is one of the best. எப்போவுமே one of the அப்படிங்கிறது நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா one of the best அப்படின்னு ஒரு one of the something நீங்கள் சொல்கிறோம்னாலே அதை தாண்டி உங்களுக்கு ஒரு plural noun தான் கைஸ் வரணும். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் ஒன் ஆஃப் தென் சொல், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த புக்ஸ், ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ், ஸோ நிறைய இதை கம்பேர் பண்ணி தான் ஒன் ஆஃப் தென் சொல்ல முடியும். அப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸ்ன்னு வந்தால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த லெஷர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸ், அது எங்கே இருக்குது கை? ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கை? ஸோ இந்த இடத்துல இதுதான் தப்பாக இருக்குது. ஒன் ஆஃப் த அப்படின்னு சொன்னாலே அதை தாண்டி ஒரு ப்ளூரல் நவுன் தான் இருக்கணும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ தட் ஷுட் பி கண்டிப்பாகவே ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், okay, unless it is not considered that, okay, unless it is not considered that it is difficult to blame the court for its, okay, இது ரீட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை கைஸ். எப்போவுமே unless அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி not அப்படிங்கிற வேர்டு டெஃபினட்டாக வரக்கூடாது கைஸ். unless அப்படின்னாலே இல்லைன்னா இது பண்ணலைன்னா அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அதை தாண்டி எதுக்கு நவுனுங்க நாட் அப்படிங்கிறது வரணும்? வர வேண்டிய அவசியமே இல்லை. அன்லெஸ் அப்படின்னா அப்படி நடக்கலைன்னா அப்படின்னா அதுவே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். நெகட்டிவ் வேர்டு பக்கத்தில் இன்னொரு நெகட்டிவ் வேர்டு வரவே கூடாது. ஸோ நாட் இல்லாத மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இட் ஹேஸ் கன்சிடர்ட், இட் இஸ், அன்லெஸ் இட் இஸ் கன்சிடர்ட் தான் வரும். அன்லெஸ் இட் இஸ் கன்சிடர்ட், இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ இந்த ப்ரெசென்ட் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்லெஸ் இட் இஸ் கன்சிடர்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிளேம் த கோர்ட் ஃபார் இட்ஸ். ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கைஸ். புரியுதுங்களா? எப்போவுமே ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்து வரவே வராது. ஓகே, ஸோ அன்லெஸ் இட் இஸ் கன்சிடர்ட் இஸ் தட் மஸ்ட் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கைஸ், Donald Trump and FB director James Comey have been on a collision அப்படின்னு இருக்கு. Since last year when the US intelligence concluded that Russia tried to interfere in the November presidential election அப்படின்னு இருக்கு. And FB director have been on a collision, have been since last year, concluded, tried to, ஸோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஹாவ் பீன் வராது கேஸ், ஹேட் பீன் ஆன் அ கொலிஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இந்த இடத்துல டென்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹாவ் பீன் தப்பாக இருக்குது, ஹேட் பீன் தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஓகே, look here, one of the 8 diesel alternators each generating 3 megawatt power have already been set. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா look here, one of the 8 diesel alternators, one of the, அதை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வேர்ப் தான் கைஸ் வரணும். அதெல்லாம் ப்ளூரல் நவுன் தான் வரணும், அது கரெக்ட். பட் ஒன் ஆஃப் த அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிங்குலராக தானே இருக்குது. ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறோம், பல பேரில் ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறது வரக்கூடாது. சிங்குலர்னா என்னது? ஹேஸ் தான் வரணும். அப்போ ஹேஸ் ஆல்ரெடி பீன் செட். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி வர்றது ப்ளூரல் நவுன் தான் வரணும், அதெல்லாம் கரெக்ட். பட் இதை மொத்தமாக சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ஒரு ஆளை பற்றி தான் பேசுகிறீங்க, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறீங்க. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்குது. ஸோ சிங்குலர் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வர்றது கண்டிப்பாக சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்பாக போயிடுது. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் தான் வரணும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த எரர் ஸ்பாட்டிங் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? இதோட நான் இந்த சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சிடுறேன். இதுவும் அகைன் நமக்கு இன்னும் ஒரு 2 times இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானர்லேயே வருது. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் ஐடியா கிடைச்சிடும். உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை கற்றுக்கட்டும். ஓகே, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.